இல்லற இயல் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். தெய்வந் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. பொருள் விளக்கம். ஒரு குடும்பத்தில் தன் கணவனையே தெய்வமாக எண்ணி கருதி அவனை வழிபடும் பெண் மற்ற தெய்வங்களை வழிபடாமல் போனாலும் பெய் என கட்டளையிட்டால் வான்மழை உடனே பெய்யும். ஒரு குடும்பத்தை அறநெறியில் வழிநடத்தி செல்வதற்கு கணவனின் பங்கு முக்கியமாகும். அதுபோலவே அக்குடும்பத்தில் மனைவியின் பங்கும் முக்கியமாகும். அப்படிப்பட்ட கணவன் மனைவியிடையே குடும்பத்தை அறநெறியில் வழிநடத்தி செல்ல அந்த மனைவியாகப்பட்டவள் தன் கணவனை தெய்வமாக கருதி வழிபட்டு குடும்பத்தை அறநெறியில் நடத்தி வந்தால் அக்குடும்பத்திற்கு அப்பெண்ணிற்கும் பெரும் சிறப்பு கிடைக்கும். மேலும் அப்பெண் அளப்பரிய சக்தியை பெறுவாள். அப்பேற்பட்ட பெண் வான் மேகங்களை பார்த்து பெய் என கூறினால் உடனே வான்மழை பொழியும். அந்த அளவிற்கு அப்பெண்ணிற்கு சக்தி கிடைக்கும். குடும்பத்தில் கணவனை கடவுளுக்கு நிகராக வைத்து பெண்கள் கணவனின் சொற்படி கேட்டு குடும்பத்தை அறவழியில் நடத்தி வர வேண்டும். அவ்வாறு அக்குடும்பத்தை அறநெறியில் வழி நடத்துவதால் அக்குடும்பத்திற்கு எத்தீங்கும் நேராது. மேலும் அக்குடும்பத்தை நடத்துவதற்கு கணவனுக்கு தேவைப்படும் பொழுது தக்க சமயத்தில் அறிவுரைகளையும் பெண்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு குடும்பத்தை அறநெறியில் நடத்த வேண்டுமென்றால் கணவனையே தெய்வமாக கருதி வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடும் பெண்கள் பெய் என்று கூறும் பொழுது உடனே வான்மழை பொழியும். குடும்பத்தை அறவழியில் நடத்த நல்வழி எது தீய வழி எது என்பதை ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு மற்றும் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு போதுமான ஒருவராக கணவரை கருதப்படுவதால் அவர் தெய்வத்திற்கு நிகராக கருதப்படுகிறார். எனவே வள்ளுவ பெருந்தகை மற்ற தெய்வங்களை மனைவி வழிபட வேண்டியதில்லை, கணவனையே தெய்வமாக கருதி வழிபடலாம் என்பதை விளக்குவதற்காக இக்குறளை எழுதியுள்ளார்.